இப்போ வந்து முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். பார்த்திங்கன்னா முட்டை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அந்த உப்பு மஞ்சள் பிடிச்சதுன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக தான். காரமெல்லாம் வேண்டாம், நம்ம வறுக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முதல்ல வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற வெங்காயம்லாம் போட்டு வறுவல் பண்ணோன்னா இந்த முட்டையில் வந்து நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும், அதுக்காக தான். சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 தடவை இந்த 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் போதும். அப்போ அந்த மஞ்சக்கருவில் எல்லாம் நல்லா உப்பு ஏறி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ எடுத்துருவோம். சும்மா ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் இந்த மாதிரி எடுத்தோன்னா உப்பு நல்லா ஏறி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ரொம்ப நேரம்லாம் போட்டு வறுக்க தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி. அடுத்ததாக அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு, நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை வதக்கிடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கிட்டால் போதும், ரொம்ப எல்லாம் கருக விட வேண்டாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். என்னதான் முட்டை வறுவல் செஞ்சாலும் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டோட மனம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி, இல்லை குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போதும். இதையும் வதக்கிடுவோம். இது நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் உப்பெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் முட்டை வறுத்துருக்கோம். அப்புறமா இந்த உப்பு இந்த எண்ணெயிலேயே இருக்கும் இல்லையா, அதனால் உப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட வேணாம். அப்படியே நம்ம பத்தலைனா மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா தூள். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் போட்டு தான் இந்த வறுவல் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து இதில் மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க வேணாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. அடுத்து இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அது சேர்த்துட்டு கலந்துருவோம். மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்துருவோம். ரொம்ப கலக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி மசாலா போட்டு இது போல் மூடி வைக்கிற மாதிரி நம்ம மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஒன்று சேர்த்து விட்டுறணும். அப்போ அந்த இது கூட வந்து நல்லா ஒன்று சேரும் அந்த வெங்காயம் இதெல்லாம். அவ்வளோதான், ரொம்ப டீப்பாக வந்து இதை வறுக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. 2 நிமிஷம் அப்படிங்கிறத நீங்கள் 1 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். சிலருக்கு வந்து கடாய் வந்து ரொம்ப கருகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முட்டை வறுவல். கொஞ்சம் மல்லித்தூள். சூப்பர், அவ்வளோதான். அருமையான முட்டை மிளகு வறுவல் ரெடி.